உலக நாடுகளுக்கு நடையே டிப்ளமேட்டிக் கம்யூனிகேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் கரியர்ல சேஃபா சர்வேவாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்களும் தெளிவா பேசலாம் இந்த கோர்ஸ் மூலியமா. இதுல மற்ற கோர்ஸ் மாதிரி போர்டில் இங்கிலீஷ் எழுதி காமிக்கிறதோ இல்ல வாட்ஸ்அப் வீடியோ சென்ட் பண்ற ஒரு கோர்ஸ் கிடையாது. குறிப்பா 10 பேர் முன்னாடி நம்ம பேசினா யாராவது அசிங்கப்பட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த தயக்கமே உங்களுக்கு இனிமே வேண்டாம். ஏன்னா இதுல 24 மணி நேரம் உங்க கூடயே ஒரு ஏஐ பர்சனல் டீச்சர் அப்படின்றது இருக்கும். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்க தமிழ்லயே பேசி கத்துக்கலாம். ஒரு ஆக்டிவிட்டியா நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய இங்கிலீஷ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நீங்க கண்கூட பார்க்கலாம். ஜஸ்ட் 30 டேஸ் 30 நிமிஷம் தினமும் நீங்க பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர்னோவா கிளைம் பண்றாங்க. கூடவே உங்களை மானிட்டர் பண்றதுக்கும் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கும் ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. இனி சாட் ஜிபிடி, வாட்ஸ்அப், பிடிஓ ஃபைல்ஸ், யூடியூப்னு சொல்லி வேடிக்கை பார்க்குற வழியில இங்கிலீஷ் கத்துக்கிறத விட்டுட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல 75% ஆஃபரோட இந்த சூப்பர்னோவா ஏஐ கோர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. ஸ்மார்ட்டா இங்கிலீஷ் கத்துக்க இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், ஜெயஹிந்த். சிப்ரி 2026 உலக நாடுகளுடைய ஆயுதங்கள் பத்தியான ரிப்போர்ட்ல ஒரு குறிப்பு உலக நாடுகள் மொத்தத்தையும் அதிர்ச்சியில் ஆத்திருக்கு. இந்தியாவோட எதிரிகள் இன்னைக்கு மொத்தமும் அச்சத்தோட திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு செய்தி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தற்போது 12 அணு ஆயுதங்களை ஏவ தயாராகக்கூடிய நிலைமையில வச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இது அணு ஆயுதங்கள் அப்படின்றது ஒரு போர் சூழல்ல மட்டும்தான் ஆப்ரேஷனலைஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் நோ வார் நோ பீஸ்ன்ற இருக்க சுச்சுவேஷன்ல இந்தியா முதல் முறையா 12 அணு ஆயுதங்களை தாக்க தயாரான நிலையில செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியில வச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி தான் இன்னைக்கு மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. 9 உலக நாடுகள் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா, யூகே, பிரான்ஸ், இந்தியா, பாகிஸ்தான், சீனா மற்றும் வடகொரியா. இத்தனை நாடுகள்ல ரெடியா டிப்ளாய் பண்ணி இன்னைக்கு அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடுகள் 2 தான். ஒன்று அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. இப்ப 3வது நாடா இந்தியா ஏவக்கூட நிலைமையில அணு ஆயுதங்களை தயாரா வச்சிருக்கிறது அப்படின்றதுதான் இந்தியாவை இன்னைக்கு கொஞ்சம் அச்சத்துடன் பார்க்கக்கூடிய நிலைமையை இன்னைக்கு உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கு. டீடைல் ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கலாம். இது சிப்ரியோடைய வேர்ட்ஸ் எக்ஸாக்டா அவங்களோட இயர் புக் 2026ல இந்தியா மே ஹவ் ஸ்டார்டட் கீப்பிங் a small number of nuclear warheads attached to missiles aboard nuclear power ballistic missile submarines during operation patrols. இந்தியாவுடைய அணுசக்தியில இயங்கக்கூடிய அணு ஆயுதத்தை எடுத்துட்டு போகக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், போர் கப்பல்களை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நியூக்ளியர் ட்ரையாடை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 12 அணு ஆயுதங்கள் ஆழ்கடல்ல இருந்து பேலஸ்டிக் ரக ஏவுகணையில பொருத்தப்பட்டு ஏவக்கூடிய தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஒரு நாடு ஜென்ரலா எப்ப அணு ஆயுதத்தை எக்யூப் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போர் சூழல்ல தான். இப்போ ஒரு 2 ஃப்ரண்ட் வார் வருது அப்படின்ற போது நிச்சயமா இந்தியா பண்ணுவாங்க. ஆனா இப்போ 2 விஷயம் இல்லை. ஒன்று, நம்ம அணு ஆயுதம் ஏவ தயாரான நிலைமையில ஜஸ்ட் செகண்ட்ஸ்ல இந்தியாவால் லான்ச் பண்ண முடியும். செகண்ட், இதை நம்மளுடைய ஆழ்கடல் இருக்கக்கூடிய சப்மரைன்ல ஆப்ரேஷனல் பெட்ரோல் ரெகுலரா ரோந்து போயிட்டு இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களே வச்சிருக்காங்க அப்படின்றதான் சிப்ரியோட ரிப்போர்ட். இது அரசாங்கம் மறுக்கவும் இல்லை, ஆமோதிக்கவும் இல்லை. 2வது எடுத்தீங்க அப்படின்னா 2025 ரிப்போர்ட்ல 180 அணு ஆயுதங்கள் எஸ்டிமேட்டட் இந்தியாட்ட இருந்துச்சு. இப்போ அது 10 அதிகமாகி 190 ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்தியாவுடைய S4 அரிதமான் கப்பல், அரிஹந்த், அரிகாட் மற்றும் அரிதமான் 3வது அணு ஆயுதத்தை எழுதி சொல்லக்கூடிய அணுசக்தியில் இயங்கக்கூடிய SSBNஸை 3 ஏப்ரல் 2026 நம்ம கமிஷன் பண்ணோம். அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம். அதே மாதிரி இந்தியாவுடைய மொத்த அணு ஆயுத நவீனமயமாக்கல் சைனாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. அக்னி 5 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்ச். அக்னி 6 நோக்கி நம்ம போறோம். அக்னி 5 பிரைம் மற்றும் K4 SLBMs இதெல்லாம் சேர்க்கும் போது சைனாவுடைய நகரங்களை குறி வச்சு அணு ஆயுதத்தை தயாரா வச்சிருக்கு இந்தியா அப்படின்றதான் இங்க ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். ஏன்னா உலகத்திலேயே எந்த நாடுக்குமே இல்லாத ஒரு டியூயல் ஃப்ரண்ட் ஃபேஸ் நம்ம பண்றோம். ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா, 2 பேர்கிட்டையுமே அணு ஆயுதம் இருக்கு. அப்போ இந்தியா இந்த இடத்துல தளர்வா இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரை பத்தி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய தாக்குதல் குறிப்பா மே 10ஆம் தேதி 2020 அதிகாலையில
பாகிஸ்தானோட நியூக்ளியர் பேசஸை தாக்குனது மற்றும் முதல் முறையா சைபர் வார்ஃபேரை இன்டெகிரேட் பண்ணது. இதை பத்தி யாரும் பெரிய அளவுக்கு பேசல. சிப்ரியோட ரிப்போர்ட்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருடத்தை விட இந்த வருடம் 120 அணு ஆயுதங்களை சைனா ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே வேகமாக அணு ஆயுதங்களை வளர்க்கக்கூடிய கண்ட்ரியா இன்னைக்கு வந்து சைனா இருக்கு. இதே ரேஞ்சில் அவங்க போனாங்க அப்படின்னா 2030க்குள்ள அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. மொத்தம் உலகத்துல எல்லா இந்த 9 நாடுகள் கிட்ட சேர்த்து 12,187 அணு ஆயுதங்கள் இருக்கு. கோல்டு வார்ன்னு சொல்லக்கூடிய பனிப்போர் முடிந்த பிறகு இந்த கவுண்ட் கம்மியாகி மீண்டும் இப்போ இன்க்ரீஸ் ஆகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி என்பிடின்னு சொல்லக்கூடிய நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி இப்போ ரினியூவலுக்கு வருது. ஆனால் 3வது முறை அது ஃபெயில் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். உலகத்தில் மொத்தம் உலகத்தில் ஆயுதங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்றது 2.887 ட்ரில்லியன். கிட்டத்தட்ட இந்திய பொருளாதாரத்தில் 3/4 பங்கு, 4/3 பங்கு நம்ம வந்து இப்போ உலகம் இன்னைக்கு ஆயுதங்கள் வாங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த பிக் ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பீஸ் டைம் டிப்ளாய்மெண்ட் என்ன, இது ஏன் மேட்ரு பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்த போஷர் இந்தியாவோடது அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய அந்த ஏவுகணை தனியாக இருக்கும், அணு ஆயுதம் தனியாக இருக்கும். அதன் பிறகு இதை மெர்ஜ் பண்ணக்கூடிய சில டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு, இதை தனியாக வச்சிருப்பாங்க. பிரதமருடைய ஆணையின் பேரில், அதாவது கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோடைய ஆணையின் பேரில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் டிவிஷன் இதை வந்து ஆப்ரேஷனலைஸ் பண்ணுவாங்க தேவைப்படும் போது. இப்போ கம்ப்ளீட்டா புது போஷர்ல 12 அணு ஆயுதங்கள் லான்ச்சர்ஸ் ஏவுகணையில ஏவறதுக்கு ரெடியா இப்போ வந்து டிப்ளாய் பண்ணது மட்டும் இல்லாம அதை நம்ம சப்மரைன்ல டிப்ளாய் பண்ணியிருக்கோம். சப்மரைன்ல டிப்ளாய் பண்ணது எதுக்கு? அந்த சப்மரைனை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்தியா எங்க இருந்து அணு ஆயுதத்தை யார் மேல ஏவப்படுது அப்படின்றத அந்த அணு ஆயுதம் ஏவப்பட்ட பிறகுதான் தெரிய வரும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒரு கீ டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் என்னன்னா, டிமேட்டட் வார்ஹெட்னுவாங்க. அதாவது அணு ஆயுதம் தனியா, அதோட லான்ச்சஸ் தனியா, ஏவுகணை, அதோட சைலோஸ், மிசைல் இதெல்லாம் தனித்தனியா வைக்கும் போது இதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு கணிசமான காலம் 30 to 50 நாட்கள் அப்படின்றது தேவைப்படும். இப்போ இந்த இடத்துல சிப்ரியோடைய அந்த வார்த்தை நம்ம குறிப்பாக கவனிக்கணும். இட் ஹஸ் லாங் பீன் அஷ்யூம் தட் இந்தியா ஸ்டோர்ஸ் இட்ஸ் நியூக்ளியர் வார்ஹெட் செப்பரேட்லி from its deployed launches during peacetime. However, the country's recent move towards placing missiles in canisters and conducting sea-based deterrence patrol suggests that India could be shifting in the direction of mating some of its warheads with its launchers in peacetime. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்தியா தனித்தனியாக பிரித்து வச்சிருந்தாங்க ஒரு அமைதியான சூழல்ல. ஆனால் இப்போ ஏவ தயாரானக்கூடிய நிலைமையில ஆழ்கடல்லையும் நியூக்ளியர் கேனிஸ்டர்ஸ்லையும் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற போது இந்தியாவுடைய போஷர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ 178 இருந்து இப்போ 190 நம்மளுடைய அணு ஆயுதங்கள் அப்படின்னு உயர்ந்திருக்கு. இதுல 178 ஸ்டோரேஜ்ல 12 வந்து ரெடி டு டிப்ளாய். இப்போ இது எதுக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா நம்மளுடைய ஐஎன்எஸ் அரிஹந்த், அரிஹாட் போன்ற சப்மரீன்ஸ்ல இந்த அணு ஆயுதங்கள் இருக்கும் பொழுது இந்த இடத்த இந்த கப்பல்களை நீங்க தேடுறது முதல்ல கஷ்டம். தேடினாலும் எந்த கப்பல்ல என்ன இருக்கும் அப்படின்றது தெரியாது. அப்புறம் இந்த நீர்மூழ்கி கப்பலை ஷேடோ பண்றதும் கஷ்டம். ஸோ கிளியர் கட்டா எப்ப வேணாலும் இந்தியா அணு ஆயுதத்தை தாக்க முடியும். ஆனா நல்லா கவனிங்க, இது ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக். நம்ம எந்த நாட்டினாலையும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றத இன்னி வரைக்கும் அந்த நியூக்ளியர் பாலிசியை மாத்தல. ஸோ கிளியர் கட்டா 620க்கும் அதிகமான அணு ஆயுதங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய சைனா மற்றும் 160 அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடியது. ஒருவேளை நீங்க அணு ஆயுதத்தை இந்தியா மேல பிரயோகிக்கணும்னு யோசிச்சா 12 அணு ஆயுதங்கள் ஒரே நேரத்தில் ஏவப்படும் அப்படின்றதுக்கான ஒரு செய்தி தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேண்ட் பேஸ்ட் மிசைல் சிஸ்டம் அக்னியை நம்ம வந்து கேனிஸ்டரைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு ரயில் மூலியமா இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ரயில் நிலையத்தில் நிறுத்தி கூட நம்மளால ஏவ முடியும். ஐஎன்எஸ் ஹரிதமானோட இண்டக்ஷன் இனி வரக்கூடிய இன்னும் 2 SSBNஸோடது கிளியர் கட்டா இதை தான் காமிக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ வார் ஆன் த ராக்ஸ் அப்படின்ற திங்க் டேங்க்கு மே 2026 ஒரு கட்டுரை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் படிக்கும்போது ஒரு கோடிட்டதை மட்டும் நான் காமிக்கிறேன். வித் 3 boomers, India can now reliably always maintain at least one on deterrent patrol, thus completing the sea leg of its nuclear deterrent. India now has the hardware for continuous at sea nuclear deterrent. எந்த ஒரு நாடு அணு ஆயுதத்தை இந்தியா மேல பிரயோகிக்கணும்னு நினைச்சா கூட
அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஆழ்கடல்ல இருந்து ஒரு டிட்டரன்ஸை, ஒரு தடுப்பு சுவரை இந்தியா இப்போ அமைச்சிருக்காங்க அப்படின்றது தான். இப்போ இதோட ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் என்ன, இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். உடனடியாக இந்தியாவால் செகண்ட்ஸில் வந்து அணு ஆயுதங்களை ஏவ முடியும். சர்வைவபிலிட்டி, இந்த நீர்மூழ்கி கப்பல்களை தேடுறது, இதை வந்து தாக்கி அழிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதை தேடுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்தியாவோட நோ ஃபர்ஸ்ட் யூஸ், நம்ம முதல்ல பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கிரெடிபிளாக நாங்கள் ரெண்டாவது பயன்படுத்தக்கூடிய பதிலடி தாக்குதல் அப்படின்றது உங்களுடைய நாட்டையே கம்ப்ளீட்டாக அழிச்சிரும் அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகள் மதிப்பாங்க. அதே மாதிரி அட்வர்சரியோட கால்குலேஷனில் பார்க்கும் பொழுது இந்தியா மேலே ஒருவேளை ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனோ இல்லை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான நியூக்ளியர் வெப்பனோ பயன்படுத்தணும்னு அவங்க வார் ரூமில் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது பதிலுக்கு அவங்களுடைய 12 நகரங்கள் முழுவதும் தரைமட்டமாக்கப்படும் அப்படின்ற அந்த பாயிண்ட் அவங்க கன்சிடர் பண்ணி தான் ஃபேக்டர் பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்கலேஷன் ரிஸ்கையும் சிப்ரி ரொம்ப இது பண்றாங்க. 2025 ஒரு க்ளோஸான நியூக்ளியர் வார் வரத்துக்கான வாய்ப்பு கடந்த 22 வருடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல குளோபல் பேட்டர்ன்ல அமெரிக்கா, ரஷ்யா இவங்க எப்பயுமே அணு ஆயுதங்களை ஏவறதுக்கு தயாரா வச்சிருப்பாங்க. பிரான்ஸ், யூகே இப்ப ரஷ்யாவோட யுத்தம் தொடங்கின பிறகு வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவும் சைனாவும் வரும்போது இந்த வேர்ல்டு அப்படியே ஒரு நியூக்ளியர் பிரிம்முக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த பாதையில இருக்கிறத நம்ம தெளிவா பார்க்க முடியுது. இப்போ இந்தியாவுடைய நியூக்ளியர் சப்மரின் ஃபிளீட் என்ன? INS அரிஹந்த் 2016 4 மிசைல் டியூப், K-15 ரக ஏவுகணை 750 கிலோமீட்டர் போகக்கூடியது. அடுத்தது INS அரிகாட் S3 2024 ஆபரேஷனல், K4 3500 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது. K4 அப்படின்றது சைனாவோட எந்த இடத்தையும் நம்ம தாக்க முடியும். INS அரிதமான் இப்போ ஏப்ரல் மாதம் கம்ப்ளீட் ஆகுது. இதுல 8 டியூப்ஸ் இருக்கு, அப்படியே டபுள் ஆகுது. K4 கேப்பபிள். அதே மாதிரி கேம் சேஞ்சர், 2x கெப்பாசிட்டி இருக்கிறத பார்க்குறோம். அடுத்த வரக்கூடிய INS அரிசுதன், இதோட சி ட்ரையல் இப்போ போயிட்டு இருக்கு, 2027 வரும். இதுல K4 மற்றும் K5 5000 கிலோமீட்டர் தாண்டும் போது உலகத்தோடைய அநேக பகுதிகளில் இந்தியாவால் அணு ஆயுதத்தை வச்சு ரீச் பண்ண முடியும், துருக்கி உட்பட அப்படின்றத நம்ம கிளியர் கட்டா பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு ஏன் இது தேவைப்படுது அப்படின்ற போது நம்ம அந்த 3 லெக்ஸ் 3 பூமர்ஸ்னு அவங்க சிப்ரி ரிப்போர்ட்ல வார் ஆன் தி ராக் சொல்லக்கூடிய இந்த 3 லெக்ஸ், உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு, நீங்க எப்படி ஏவுவீங்க? நிலத்துல இருந்து அந்த மிசைல் சைலோஸை பேஸ் பண்ணி கேனிஸ்டர் பேஸ்ட் லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, உங்களுடைய சுகோய் 30 MK ரஃபேல் போன்ற விமானங்களை பயன்படுத்தி நீங்க அணு ஆயுதத்தை ஏவலாம். பட் உங்களுடைய விமானத்தையும் சுட்டு வீழ்த்த முடியும், உங்களுடைய லேண்ட் பேஸ்ட் லான்ச்சிங் சிஸ்டத்தையும் வீழ்த்த முடியும். இது சமீபமா எல்லா யுத்தங்கள்லையுமே நம்ம பார்த்தது தான். ஆனா எதை வீழ்த்த முடியாது அப்படின்னா ஆழ்கடல்ல இருந்து ஏவப்படக்கூடிய இந்த அணு ஆயுத ஏவுகணைய. இதை தான் நம்ம ரொம்ப கிளியரா பண்ணியிருக்கிறோம். லேண்ட் அப்படின்ற அக்னி சிஸ்டம்ஸ்ல நம்ம கிட்ட 88 லான்ச்சஸ் இருக்கு. ஏர் அப்படின்றதுல ரஃபேல், மிராஜ் மற்றும் சுகோய் 30 இதை மூணுத்தையும் பண்ணோம்னா ரஃபா ஒரு 50 லான்ச்சஸ் இருக்கு. கடல்ல இப்ப 18 லான்ச்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 150 அணு ஆயுதங்களை ஏவறதுக்கான சக்தியும் வல்லமையும் இன்னைக்கு இந்தியாட்ட இருக்கு. எதிரிகளை ஒரு முறை 100 முறை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். டாக்டரைனா பார்த்தோம் அப்படின்னா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் NFU, நம்ம எந்த காலத்திலையும் நம்ம முதல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம். பட் இந்த NFUமே ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு மீண்டும் இந்தியா உறுதி செய்யல. மேபி ஃபியூச்சர்ல இந்த பாலிசியை மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட நியூக்ளியர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது உலகத்தோடைய இந்த 9 நாடுகள் எந்த அளவுக்கு அணு ஆயுதத்தை கண்ட்ரோலா வச்சிருக்கிறாங்களோ, பாகிஸ்தான், நார்த் கொரியாவை தவிர்த்து அந்த அளவுக்கான கமாண்ட் சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டியில வருது. அந்த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டியோடைய தலைமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் தான். இதை ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் SFCன்னு சொல்லக்கூடிய இது கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ பீஸ் டைம் டிப்ளாய்மெண்ட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம 3 நாடுகளோட கம்பேரிசன், இந்தியா நம்மளுடைய அட்வர்சரிஸா எதிரிகளாக இருக்கக்கூடிய சைனா மற்றும் பாகிஸ்தான். நம்ம கிட்ட 190, சைனா கிட்ட 620, பாகிஸ்தான் 170. நம்ம 10 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், சைனா 120 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 12 வெப்பன்ஸை நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் ஸ்டோரேஜில் 128. SSBNஸ்ன்னு எடுத்தீங்கன்னா சைனா கிட்ட 6 இருக்கு, இந்தியா கிட்டத்தட்ட இப்போ 4 நெருங்கிட்டோம். 3 ஏற்கனவே டிப்ளாய்மெண்ட்ல இருக்கு. பாகிஸ்தான் இதை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மிசைல் ரேஞ்ச் 5000 கிலோமீட்டர் அப்படின்னு இந்தியா கிளைம் பண்ணாலும் சைனா சொல்றது 8000க்கும் அதிகமான தூரம் சைனாவை ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சைனா கிட்ட இருக்கிறது DF-41 12000 கிலோமீட்டர் ரேஞ்சு.
பாகிஸ்தான் இருக்கிறது ஷஹீன் 3 2750 கிலோமீட்டர் ரேஞ்சு. நம்மளுடைய பிரைமரி டார்கெட் சைனா மற்றும் பாகிஸ்தான். சைனாவுடைய பிரைமரி டார்கெட் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. பாகிஸ்தானுடைய ஒன்லி டார்கெட் இந்தியா. நியூக்ளியர் டாக்டரைன்ல நம்ம நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சைனாவும் அதை சொல்லியிருக்கு. பாகிஸ்தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பிரகடனப்படுத்துறாங்க. நம்மளுடைய மிலிட்ரி ஸ்பெண்ட் 92.5 பில்லியன். உலகத்தோடைய 5வது மிகப்பெரிய ராணுவ பட்ஜெட்டை கொடுக்கக்கூடிய நாடு, 2வது மிகப்பெரிய இம்போர்ட்டர். சைனா 336 பில்லியன், 2வது மிகப்பெரிய மிலிட்ரி ஸ்பெண்டர். பாகிஸ்தான் 10 பில்லியன். இந்தியாவுக்கு ரொம்ப பின்னாடி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டா இப்போ 2025ல நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல சிப்ரி என்ன சொல்றாங்கன்னா, as a recent flare-up of hostilities in India and Pakistan amply demonstrated, nuclear weapons do not prevent conflict. They also come with immense risk of escalation and catastrophic miscalculation, particularly when disinformation is involved. இப்போ ரீசன்ட் ஃபிளேர்-அப் இந்தியா பாகிஸ்தான் பற்றி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அணு ஆயுதங்கள் போரை தடுக்கிறது கிடையாது, எஸ்கலேஷனை தடுக்கிறது கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்கா வந்திருக்கு. மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன். இப்போ ஒருவேளை நாளைக்கு பாகிஸ்தான் கிளப்பி விட்டாங்க, நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை பிரகடனம் செலுத்திட்டோம் இந்தியா மேலே அப்படின்ற போது நொடிகளில் தான் இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய டைம் இருக்கு. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடு. ஸோ இது ஒரு நியூக்ளியர் ரிஸ்க்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு 1.5 வருடம் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்தியா அணு ஆயுத சோதனையை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உலகம் இப்போ அணு ஆயுதத்தை நோக்கி போகும்போது இந்தியா இதில் பின்னெடுத்து நிற்க முடியாது. பட் என்னையே ஒரு அதிர்ச்சிக்கு இல்லை ஒரு பிரமிப்புக்கு உண்டாக்குனது, தயார் நிலையில 12 அணு ஆயுதங்களை இந்தியா வச்சிருக்கு, அதுவும் ஆழ்கடல்ல அப்படின்ற இந்த செய்தி தான். இப்போ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓப்பனா சிப்ரி ரிப்போர்ட்டிங் எடுத்து படிச்சிங்களா இருக்கு. ராணுவ ரகசியங்கள் இதுல எதுவுமே கிடையாது. ஓப்பன் டொமைன்ல இருக்கிறது மட்டும்தான் பேசுறோம். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.